ஒரு சகோதரர் தன்னுடைய மனைவி தன்னுடைய தாயையும் தன்னுடைய சகோதர சகோதரிகளையும் தன்னையும் மதிப்பதில்லை என்றும் அந்த அத்தகைய மனைவியை தலாக் சொல்வதற்கு மார்க்கத்தில் இடம் இருக்கின்றதா என்றும் கேட்டிருக்கின்றார். அல்லது இதற்கு மாற்று வழி என்ன என்றும் கேட்டிருக்கின்றார். சகோதரர்களே, திருமண வாழ்க்கை என்பதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லும் பொழுது லிதஸ்குனு இலைஹா, திருமணத்தின் மூலமாக நீங்கள் உங்களுடைய மனைவியின் மூலமாக மனைவியின் வாயிலாக நிம்மதி பெற வேண்டும், மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப திருமணத்திலே நோக்கமே கணவன் மனைவிக்கு மத்தியிலே பரஸ்பர புரிந்துணர்வு, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, இதுதான் திருமணத்திலே அடிப்படை நோக்கமே. அந்த திருமணம் என்பது தன்னுடைய மகிழ்ச்சிக்கும் தன்னுடைய குடும்பத்தாருடைய மகிழ்ச்சிக்கும் அந்த பெண் இடையூறாக இருக்கின்றாள் எனும் பொழுது ஒரு ஆண்மகன் அந்த பெண்ணை வைத்து அவளுக்கு புத்திமதி சொல்லி திருத்த முடியுமா என்றால் நிச்சயமா திருத்த முடியும். அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே 4 வழிகளை சொல்கின்றான். முதல் வழி அந்த பெண்ணுக்கு உபதேசம், நல்லுபதேசம் செய்வது, அல்லாஹ்வை பற்றி, ஆகிரத்தை பற்றி, குடும்ப வாழ்க்கை என்றால் என்ன என்பதை பற்றி எல்லாம் எடுத்து சொல்லி அந்த பெண்ணுக்கு புத்திமதி சொல்வது. இரண்டாவது, அந்த புத்திமதியையும் கேட்கவில்லை என்றால் படுக்கையை விட்டு பிரிப்பது. அதற்கும் கட்டுப்படவில்லை என்றால் மூன்றாவது வழி, அவளுக்கு காயம் ஏற்படாதவாறு லேசான முறையில் அடிப்பது. அதாவது தன்னுடைய கணவன் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கவில்லை என்றால் அவன் அடிக்கவும் துணிந்து விடுவான் என்ற அச்சம் ஏற்படும் அளவுக்கு லேசான முறையில் அடிப்பது. நான்காவது, ஹக்கமம் மின் அஹ்லிஹி வ ஹக்கமம் மின் அஹ்லிஹா. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன சூரத்துல் பக்ராவிலே இந்த குடும்பத்தாரிலிருந்து, இவனுடைய குடும்பத்தாரிலிருந்து சில பேர், இந்த பெண்ணுடைய குடும்பத்தாரிலிருந்து சில பேர் உட்கார்ந்து குடும்பத்தில் உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்றது. குடும்பம் மூலமாகவோ ஜமாத் மூலமாகவோ ஷரியத் கவுன்சில் மூலமாகவோ உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ணுவது. இதற்கும் தீர்வில்லை என்றால் 5வது வழிதான் தலாக் என்று சொல்லக்கூடிய வழி. ஆனா இன்னைக்கு தலாக்குங்கிறது எவ்வளவு லேசா மலிஞ்சு போச்சுண்டா, ஈஸியா, அதாவது கணவன் உதாரணம் வெளிநாட்டுல இருப்பான், மனைவி இங்க இருப்பா. மனைவியை பத்தி அந்த கணவனுடைய பெற்றோர், தாயார், குறிப்பாக தாயார் தன்னுடைய மகனுக்கு இல்லாத பொருளால தகவல் சொல்லுவா. உன் பொண்டாட்டி இங்க அப்படி இருக்கா, அப்படி இருக்கா, அப்படி பண்றா, இப்படி பண்றா. இது உண்மையா பொய்யா, சரியா தப்பா, அட்வைஸ் பண்ணலாமா, திருத்தலாமா, திருத்த, இதெல்லாம் கவலையே பட மாட்டான். உடனே என்ன பண்றது, அங்கிருந்தே இமெயில்ல தலாக் தலாக் தலாக், எஸ்எம்எஸ்ல தலாக் தலாக் தலாக். இதெல்லாம் வந்து தவறுங்க. தலாக் என்பது 5வது ஸ்டெப் தான் தலாக். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அட்வைஸ், செகண்ட் ஸ்டெப் தஃப்ரீகுல் மலாஜி, படுக்கைகளை பிரிப்பது, 3வது ஸ்டெப் லேசான முறையில் காயம் ஏற்படாதவர் அடிப்பது, 4வது ஸ்டெப் 2 குடும்பத்தாரும் 2 பஞ்சாயத்தாரும் உட்கார்ந்து பஞ்சாயத்து பேசுவது. இதில் எதுவுமே ஒத்து வரவில்லை என்றால் 5வது ஸ்டேஜ் தான் தலாக். அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பெண்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விலா எலும்பினால் படைக்கப்பட்டவர்கள். ஹுலிக்ன பி அஅவஜி உதுவின் மின் ஆதம, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த விலா எலும்பினுடைய கோணலால் எலும்பினால் படைக்கப்பட்டவர்கள். அவருடைய புத்தி, அவருடைய குணம் கோணலாகத்தான் இருக்கும். அப்படியே வைத்து அப்படியே வைத்து அந்த பெண்ணை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதை நேராக்க நீங்கள் புறப்பட்டால், நான் அந்த விழாவில் நேராக காட்ட போறேன், அப்படி நேராக புறப்பட்டால் துகஸ்ஸிருஹா, அதை நீங்கள் உடைத்து விடுவீர்கள். அத்தக்ஸீர் அத்தலா, உடைப்பது என்பது தலாக் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்ப அப்படியே வச்சு ஓகே, பொம்பளை அப்படிதான் இருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம், கொஞ்சம் புத்திமதி சொல்லி போயிடுவோம் என்று போக முடியாது, தாராளமா போகலாம். இல்ல 100% பெர்ஃபெக்ட் ஆக்க வேண்டாம், பெர்ஃபெக்ட் ஆக்க முடியாது, தலாக்ல தான் போய் நிக்கும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப இந்த விஷயங்களை ஞாபகத்தில் வைத்து நீங்கள் எப்படி தீர்மானிக்க வேண்டும் அப்படி தீர்மானித்துக் கொள்ளுங்கள்.